நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஓகே ஆகுது. காடா வாழ்த்துக்கள். கடவுளிடம் பேச உங்களுக்கு 100 SMSகள் இலவசமாக கிடைத்துள்ளது. இதன் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாள் மட்டுமே செல்லுபடியாகும். நாளைக்கு நடக்க போற எக்ஸாம்ல என் ஆளுக்கு வர டீச்சரே எனக்கு எக்ஸாம் எழுதி கொடுத்துடணும். நான் அதுல பாஸும் ஆயிடணும். ஹரிஷ், என்னடாச்சு கைக்கு? கதவுல கை நசுங்கிடுச்சு சார். ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உனக்கு பதிலாக நானே எக்ஸாம் எழுதிக்கிறேன். எனக்கு பதிலாக வேற ஒரு சாரி வராது. இந்தா சரி, ஆன்சர் சொல்கிறா. சார் நீங்க தான் சார் எனக்கு பதில் எழுதி தரேன்னு சொன்னீங்க. உனக்கு பதிலாக தான் எழுதி தரேன்னு சொன்னேன், பதில் எழுதி தரேன்னு சொல்ல. ஒழுங்கு ஆன்சர் சொல்கிறா. ஏய் சொல்கிறா. ஏன்டா ஆன்சர் சொல்லாம அழுதுட்டே இருக்கிற? ஒழுங்கு ஆன்சர் சொல்றா. வலிச்சுது சார், அதான் சுத்தமா படிக்கவே இல்லை. சரி சரி, நீ அழாத. நீ ஆன்சர் பண்ற மாதிரி வாயை மட்டும் ஆசை, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சொல்றா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. India got independence in 15th August 1947. India got independence in 15th August 1947. நீங்க கடவுள்கிட்ட பேசுற ஆஃபர்ல 5 SMS யூஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் 95 SMS மீதி இருக்கு. அதுக்குள்ள 5 SMS யூஸ் பண்ணிட்டேனா? பேலன்ஸ் இருக்க 95 கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். எதுக்கு யூஸ் பண்ணலாம்? கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வேற யூஸ் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் உன் ஃபோனும் கையுமா தான் பார்க்குறேன். கொஞ்சமாச்சும் அந்த ஃபோனை வச்சு படிடா. நானும் உங்கள் அப்பா உன்னை படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுமா? எங்கள் இடத்துலேருந்து பாரு, அப்போதான் உனக்கு புரியும் நான் பண்ணுறதோ. இவ்வளோ நேரம் புக்கு வச்சு படிச்சுட்டு இருந்தேன், அதை யாரும் பார்க்க மாட்டாங்க போல. படிச்சு திட்டுறாங்க. டே சுப்பு, என்னப்பா? புதுசா கேம் சிடி வாங்கணும்னு சொன்னல? ஆமா. இந்தா வாங்கி. தேங்க்ஸ்ப்பா. அப்பா, அவனுக்கு மட்டும் கேட்கறதெல்லாம் ஒன்னே வாங்கி கொடுக்குறீங்க. நான் கேட்டா மட்டும் வெயிட் பண்றான்னு சொல்றீங்க. டேய், அவன் எந்த அளவுக்கு விளையாடுறானோ அந்த அளவுக்கு படிச்சு நல்ல மார்க் வாங்குறான். ஆனா நீ படிக்கிறத தவிர மற்றதெல்லாம் நல்லா பண்ற. படிக்காம விட்டா எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும்டா. அதனாலதான் உன்னை படின்ற. என் இடத்துல நீ இருந்து பார், அப்பதான் உனக்கு புரியும். டேய், நீ எப்படிடா விளையாடவும் செய்யற, மார்க்கும் வாங்குற? அது சீக்கிரட்ரா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என் இடத்துல இருந்தாதான் அது தெரியும். நல்ல மார்க் எடுக்கிறான்ற திமிரு என்னமே மக்கா வந்து படுறா. கஷ்டம் தெரியும். எங்க இடத்துல இருந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். என் இடத்துல நீ இருந்து பார், அப்பதான் உனக்கு புரியும். என் இடத்துல இருந்தாதான் அது தெரியும். கடவுளே, நான் யார் உடம்புக்குள்ள போகணும்னு நினைக்கிறேனோ அவங்க உடம்புக்குள்ள போற மாதிரி எனக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும். நீங்கள் கேட்ட சூப்பர் பவர் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் செய்யப்பட்டது. இந்த சூப்பர் பவர் 24 மணி நேரம் மட்டுமே உங்களிடம் இருக்கும். ஓகே, எஸ், இந்த வரண்டா. முதல்ல இவங்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். கடவுளே, சுபு உடம்புக்குள்ள போகணும். என்னடா சுப்பு,
இன்னும் தூங்கலையா? பா இனிமே நான் தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எப்பவுமே கேம் மட்டும் தான் விளையாடுவேன். நீங்களே சரியா படிக்கல, இதுக்கு நான் எதுக்கு படிக்கணும்? என்ன சொன்ன? இப்போ நான் என் உடம்புக்குள்ள போனோம். இது எப்படி என் கையில வந்தது? அப்பா அப்பா வலிக்குதுப்பா. எதுக்கு படிக்கிறீங்கப்பா? வலிக்குதுப்பா, ப்ளீஸ்ப்பா. குடு. இனிமேட்டு உனக்கு கேமே கிடையாது. தூங்கி தானே இருந்தேன். இங்க என்ன நடக்குது? ஃபோனு வேணாம். காசே இல்லையே. இப்போ நான் அம்மா உடம்புக்குள்ள போகணும். ஏங்க அது ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட 100 ரூபா இருந்தால் கொடுத்து விடுங்க. சரிம்மா. ஹரிஷே, இந்த வரேன்ப்பா. சொல்லுப்பா. உங்கள் அம்மா உன்னை ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாலாமே? ஆமாப்பா. இந்தா 100 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 400 ரூபா எடுத்துட்டு வா. சரிப்பா. இந்தாங்க காஃபி. ஹரிஷ் கிட்ட காசு கொடுத்துட்டேன்டி. அவனுக்கு எதுக்கு காசு கொடுத்தீங்க? நீ தானே ஏதோ வாங்கிட்டு வர சொன்னேன்ட்டு 100 ரூபாய் கொடுக்க சொன்னேன். நான் எப்போ சொன்னேன்? இப்போதானே சொல்லிட்டு போனேன். நானே துணியெல்லாம் மடிச்சு வச்சு இப்போ தான் வரேன். நான் எங்கே சொல்லிட்டு போனேன்? ஃபோன் நோண்டிட்டே இருந்தா அப்படி தான் நத்த பண்ணுறதோ. என்னடா இது, இப்போதானே சொல்லிட்டு போனா? என்னடா போலாமா? நான் போகிறேன். நீ அப்பா கிட்ட கொஞ்சம் அடி வாங்கிட்டு வா. என்னடா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். எனக்கு கேம் சிடி கொடுத்தா தான் நான் போவேன். என்னடா நேற்று நைட்டு வாங்கின அடி பத்தலையா உனக்கு? அப்பா கூட கூட அப்பா எதுக்கு பண்ண அடிக்கிறீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? அப்பா எதுக்கு பண்ண அடிச்சிட்டு இருக்கீங்க? வலிக்குது பா, என்ன விடுப்பா, பா, ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. நான் எப்பப்பா உள்ள வந்தேன்? நான் வாசல்ல தானே பார்த்து இருந்தேன். டேய் படிச்சிட்டியா? நீ பச்சிட்டியா? நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் படிச்சிருக்கேன். டிஸ்டிங்ஷன் டார்கெட் பண்ணுறேன்டா. அப்போ நானும் அதே தான். நல்லா பண்ணுப்பா. ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் த எக்ஸாம். ஒன்றுமே புரியல. என்னடா எழுதல? இருங்க சார், அவன் எழுதணும். நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் பேப்பர் மாற்றி எழுதவே முடியாது. மாற்ற போகிறது பேப்பர் இல்லை சார். மூசா உடம்புக்குள்ள போகணும். எழுதுறா எழுதுறா. Mahatma Gandhi is a father of nation. என்னடா முழிக்கிற? இல்லை சார், அடிக்கடி பிளாங்க் ஆகுது ஒரு மாதிரி. ஏன் ஒழுங்காக படிக்கலையா? படித்தேன் சார், டிஸ்டிங்ஷன் டார்கெட் பண்ணுறேன் சார். ஆனால் என்னன்னு தெரில, பிளாங்க் ஆகுது. இந்த பாரு, இந்த பயப்படுறது, பதறது, டென்ஷன் ஆகுறது எல்லாம் ஒன்று தான் சார். சீக்கிரம் சொல்லுங்கள், டைம் போகுது. டிஸ்டிங்ஷன் டார்கெட் பண்ணுறேன். ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் கண்ணை மூடு. 3 தடவை இப்படி முழிச்ச இழுத்து விடு. படித்த கொஸ்டினுக்கு என்ன, படிக்காத கொஸ்டின் கூட ஆன்சர் வரும். சரியா? எனக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வந்தால் போதும் சார். டிஸ்டிங்ஷன் ட்ரை பண்ணுறேன் சார். சொன்னது செய், ஃபுல் மார்க் எடுப்பேன். சரியா?
சார் 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 இருங்க சார், கொஞ்சம் எழுதிடுறேன் சார். டிஸ்டிங்ஷன் டார்கெட் பண்ணுறேன் சார். சார் சார் நீ பாஸே ஆக மாட்டியா? அப்புறம் எப்படி டிஸ்டிங்ஷன்லாம்? சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் செஞ்சேன், அப்படியே தூங்கிட்டேன் சார். ஓ, நான் உனக்கு ஊக்கம் கொடுத்தா உனக்கு தூக்கம் வருதோ? புறா பாப்பற. டேய் நீ எல்லாம் எழுதிட்டியாடா? நீ தான் தூங்கிட்ட. நல்ல வேலை, பக்கத்தில் ஆகாஷம் தான். அவனை வச்சு எல்லாம் முடிச்சிட்டேன். வேற என்ன மெசேஜ்ல அனுப்பலாம்? ஹரிஷ் வரான்டா. அவன் தான் நீங்கள் நம்ம டார்கெட்டே. ஹரிஷே ஹரிஷே என்னடா? வாடா பானிபூரி சாப்பிட போகலாம். நான் வரலடா, நான் வீட்டுக்கு போகணும். வாடா நாங்கள் காசு போடுறோம். வெற்றி இன்னைக்கு எக்ஸாம் சூப்பராக எழுதியிருக்கான். அவன் ட்ரீட்டு தான் இன்னைக்கு. அப்போ வாங்கடா போகலாம். பையா 3 பிளேட் பானிபூரி. கொடுங்க கொடுங்க. இந்த தட்டு நசிங்க இருக்கு. சரி பரவாயில்ல. ஏய் வாங்கிக்கூடா. டேய் மச்சான், காசு பாக்கெட்டில் தான்டா இருந்துச்சு, காணோம்டா. எங்கடா தொலைச்ச? என்கிட்ட என் காசு இல்லைடா. டே ஹரிஷே, உன்கிட்ட இருந்தா குறா, நான் நாளைக்கு தந்துடுறேன். ஓஹோ, எனக்கே ஸ்கெட்சா? சரி இருடா, சுப்பு அங்கே வரேன். நான் போய் காசு வாங்கிட்டு வரேன். சரி புரி. என்னை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதாடா உங்களுக்கு? டே ஹரிஷே, சீக்கிரம் வாடா. வெற்றி உடம்புக்குள்ள போகணும். பையா எவ்வளோ ஆச்சு? 60யா? இந்தா. டேய் அவன் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான்டா, நீ இது கூட கொடுக்குற? 4 பேருக்கு சோறு போட்டு பழகு, அடுத்தவன் சொத்தை பிடிங்க தின்னு ஆசைப்படாத. பையா வீடியோவில் பார்க்குற மாதிரி எதுவும் பானிபூரியில் சேட்டு எதுவும் பண்ணிட்டியா பையா? இவன் எப்படிலாம் பேச மாட்டானே. எப்படா வந்தோம்? ஹரிஷ் காசு கொடுத்துறானா? 4 பேருக்கு சோறு போட்டு பழகு, அடுத்தவன் சொத்தை பிடிங்கி தின்னு ஆசைப்படாத. இவன் தமிழ் சார் மாதிரி பேசின்னு இருக்கான். நம்மளோட சூப்பர் பவர் முடிய இன்னும் கொண்டாதான் தான் இருக்கு. அதுக்குள்ள அதை திருப்பி யூஸ் பண்ணுமே. என்ன பண்ணலாம்? பேசாம டெடி படத்துல வரமே அப்பா ரூம்குள்ள இருக்க அந்த பொம்மைக்குள்ள போய் ட்ரை பண்ணலாமா? அப்பா ரூம்குள்ள இருக்க பொம்மைக்குள்ள போகணும். ஐ, பொம்மைக்குள்ள இருந்து பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கே. இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? கேம் சிடி எங்க வச்சிருக்காருன்னே தெரியலையே. என்ன தேடுறான்? எங்க வச்சிருப்பாருன்னே தெரியலையே. அட பாவி, நீ காசெல்லாம் கூட திருடுவியா? அவனை மாட்டினடா நீ. இது உன்னை பயமுத்துறேன். என்ன கையை அசைக்க முடியல? ஓ, பொம்மைக்குள்ள வந்தா பொம்மை மையம் நம்மளால அசைக்க முடியாதா? இப்போ நான் என் உடம்புக்குள்ள போகணும். என்ன இன்னும் பொம்மைக்குள்ளேயே இருக்கும்? ஐயோ, மாட்டிக்கிட்டோமா? டேய் என்னடா பண்ற? ஒன்றும் இல்லைப்பா. ஒழுங்கா சொல்லுடா, என்னடா பண்ற? கேம் சிடி தேடணும்ப்பா. கேம் சிடி யாருன்னா சட்டை பாக்கெட்ல வச்சிருப்பாங்களா? இல்லைப்பா, உங்கள் சட்டை பாக்கெட் ரொம்ப பெருசுப்பா, அதான் பாக்கெட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன். இதுவரை வாங்கினது பத்தாதா? ஒழுங்கா போயிடு. சுபு பா. விளையாடணுமா? ஆமாம்ப்பா. எஸ், என்ன நோக்கி வராரு? பா, ஐயோப்பா. இந்தா இதை வச்சு விளையாட போ.
ஹரிஷே செத்தடா நீ. கோபப்படாத, உடம்பு நல்லதுடா. யப்பா! ஐயோ பயமா இருக்கே. டேய் சுபு, நான் உள்ள இருக்கேன்டா. நான் என்ன குழந்தைய உன்னை வச்சு விளையாடுறதுக்கு? எனக்கு வர கோவத்துக்கு டேய் வேணாண்டா, நான் தான்டா உள்ள இருக்கேன். உரா டேய் ப்ளீஸ்டா, டேய் கழுத்தெல்லாம்